Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை செய்யுங்க, ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமா முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துருக்கேன். நீங்க பாதாமுக்கு பதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பே சேர்த்துக்கலாம். அடுப்பு தீய மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பும் இல்லை பாதாமும் இல்லை அப்படின்னா நீங்க வேர்க்கடலையை கூட இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறட்டுங்க. ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இதை நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். பாருங்க, இந்த மாதிரி 1-2 அரைச்சாலே போதும். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைச்சிட வேண்டாம். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்திருக்கேன். நீங்க பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த வெல்லத்தை கரைச்சா மட்டும் போதுங்க. நமக்கு பாகெல்லாம் வேண்டாம். எனக்கு வெல்லம் தூசிலாம் இல்லாம இருக்கிறதுனால நான் வடிகட்டல. சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் கொஞ்சம் தூசியா இருந்தா வடிகட்டிக்கோங்க. பாருங்க, வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்துல நாம இதுல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த தேங்காயும் வெல்லத்தோடைய தண்ணியும் நல்லா இது சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. நமக்கே தெரியும் கொஞ்சம் லைட்டா திக்காயிட்டே வரும். இன்னும் ஆற இது திக்காவும் ஆயிடுங்க. பாருங்க, நல்லா ஒரு 2 நிமிஷம் எக்ஸாக்டா ஆச்சு. அந்த தேங்காயில இருந்து தண்ணி எல்லாமே விடுபட்டிருக்கும். இப்ப நாம இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த முந்திரி பருப்பு பொடியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்ல இதை நம்ம வதக்கிக்கலாம். நீங்க அந்த முந்திரி பருப்பு பொடியை சேர்த்த உடனே உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காயிடுங்க. இது ஆற இன்னமும் திக்காகும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை அணைச்சிருங்க. இது ஆறட்டும். நாம இப்போ கொழுக்கட்டை மாவை பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்க கடையில இடியாப்ப மாவுன்னு கிடைக்கும், இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுனே கிடைக்கும். அதை நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுல நாம 1 கப் அளவுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ஸ்பூனால கலந்துக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி, கொதிக்கிற தண்ணியா சேர்த்துக்கணுங்க. ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு சில மாவு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா பிடிக்கும், ஒரு சிலது கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓரளவுக்கு தண்ணி 1/4 கப் அளவுக்கு தான் தேவைப்படும். இதுல பாருங்க, இந்த மாதிரி உதிரியா தாங்க இருக்கணும். டோ மாதிரி ஆகக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரிலாம் நீங்க பிசைய வேண்டாம். இந்த மாதிரி உதிரியாவே இருக்கணும். இப்போ நாம இதை தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. ஒரு 5ல 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பூரணம் கொஞ்சம் லைட்டா ஆறி இருக்குங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது, இல்லைன்னா நமக்கு உருட்டை வராது. கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 20 நிமிஷமா நான் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிருக்கேங்க. நீங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிருங்க. இப்ப தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு ஒரு தட்டுல இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்ப பாருங்க, நம்ம மாவு பிசையும் போது மாவு கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கணுங்க. பாருங்க, நல்லா பிசைய வந்துடுச்சு. மாவும் நமக்கு சாஃப்டா இருக்கு. கரெக்டா இதே அளவுகளோட நீங்க தண்ணியை சேர்த்து பண்ணீங்கன்னா மாவு சாஃப்டா இதே மாதிரி இருக்குங்க. கப்பு மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நான் 250 ml கப் எடுத்திருக்கேங்க. நீங்க கிளாஸ், கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ வாழை இலையோ இல்லைன்னா பாலித்தீன் கவரோ இல்லை பால் கவரு கிளீன் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தட்ட ஆரம்பிங்க. சைடு கார்னர்ஸ்ல இருந்து தட்ட ஆரம்பிங்க. நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி மாம்பழ கொழுக்கட்டையும் செஞ்சிருக்கேங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி தட்டின பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த பூரணத்தை நடுவுல வச்சிருங்க.
இப்போ நாம இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கையில எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைடு கார்னர்ஸ்ல இருந்து மடிச்சு விட்டுட்டே வாங்க. அந்த பூரணம் வந்து வெளியில வராம இருக்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. பிகினர்ஸ் கூட இத நீங்க செஞ்சிடலாம். இந்த மாதிரி அந்த பூரணத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க சரியா லாக் பண்ணலன்னா பூரணத்துல இருந்து தண்ணி வெளில வரும். இப்போ நாம இத டைட்டா உருண்டை மாதிரி பிடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி அரிசியில இத நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மேல கோட் பண்ணிட்டு இது எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி செஞ்சு ஒரு பக்கமா எடுத்து வச்சிருக்கோங்க. இன்னொரு மெத்தட் நான் காட்டுறேன் பாருங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாவும் இருக்குங்க இந்த மெத்தட் நீங்க செஞ்சீங்கன்னா. ஏன்னா பூரணம் வந்து எல்லா பக்கமும் இருக்கும். நம்ம ரவுண்டா செய்யும் போது பூரணம் வந்து ஒரு சில இடத்துல ஃபுல்லா போகாது. இந்த மெத்தட் செய்யுங்க, உங்களுக்கு பூரணம் எல்லா இடத்துலயும் இருக்கும். பாருங்க, நடுவுல பூரணத்தை வச்சுட்டு இன்னொரு இலைய வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா மடிச்சு விட்டுருங்க. இந்த சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் மடிச்சிருங்க. டைட்டா இதை மடிக்கணுங்க, இல்லைன்னா பூரணம் வந்து வெளில வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இன்னொரு மெத்தடு. நீங்க ரெண்டுத்துல எது வேணாலும் செய்யலாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ்ல இதை நம்ம கோட் பண்ணிக்கலாம். இது வந்து புது மெத்தடா இருக்கே, கொஞ்சம் இதுக்கு பதில் நீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதில் சேமியாலாம் கூட கோட் பண்ணி செய்வாங்க. அதுவும் நல்லாவே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி சூடான பிறகு நான் வந்து வாழை இலையில வச்சிருக்கேங்க. நீங்க டைரக்டா நெய் தடவிட்டு அப்படியே வைக்கலாம். ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வைங்க. எக்ஸாக்ட் 10 நிமிஷம் வைங்க போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. கொழுக்கட்டை நல்லாவே வெந்துடுச்சு. மேல அரிசியும் பாருங்க வெந்து வந்திருக்கு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை வீட்டில் நீங்க செஞ்சு கொடுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.